வணக்கம். வடகொரியா நட்பிற்குரிய நாடு என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறி தென்கொரியாவை அவமானம் செய்து நடுத்தெருவில் விட காரணம் என்ன? இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு வடகொரிய அதிபர் மீது பாசமழை பொழிவதற்கான காரணம் என்ன? இது தொடர்பான ஆய்வு கட்டுரை டென்மார்க் யூலன் போஸ்டனில் இன்று வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பின் கிம் ஜோங் உங் தொடர்பான கருத்தில் நம்பிக்கைக்கு உரிய நாடு என்று வடகொரியாவை அவர் பாராட்டி இருக்கின்றார். வடகொரியா நம்பிக்கைக்குரிய நாடு என்றால் தென்கொரியா என்ன? தென்கொரியா நம்பிக்கைக்கு உரிய நாடு அல்ல என்பது அவருடைய கருத்து. தென்கொரியாவிற்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், ஆனால் தென்கொரியா அதுபோல நாங்கள் கேட்டதும் ஹோர்முஸ் நீரிணை ஈரான் போருக்கு வரும்படி அழைத்தும் வரவில்லை. தென்கொரியாவிற்கு ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் நாங்கள் தென்கொரியாவிற்காக போர்க்களம் செல்ல வேண்டும், ஆனால் எங்களுடைய பிரச்சனையில் தென்கொரியா தலையிட மாட்டாது என்றால் அது நட்புக்குரிய ஒரு நாடு அல்ல என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து. இதனால் தான் தென்கொரியா அமெரிக்கா நடத்துகின்ற படை பயிற்சியினுடைய பணத்தை 50% அவர் வெட்டி சாதாரண பயிற்சியாக மாற்றி இருக்கின்றார். கிம் ஜோங் உங்குடன் தான் நீண்ட காலமாக நண்பனாக இருப்பதாகவும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக எதுவுமே கிம் ஜோங் உங் செய்யவில்லை என்றும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கின்றார் என்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங்கிற்கு அமெரிக்க அதிபர் புகழாரம் சூட்டி இருக்கின்றார். இதற்கான அடிப்படை காரணம் அமெரிக்கா ஈரான் போர்க்களத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பாதுகாப்பு ஆயுத நெருக்கடி காரணமாக கிம் ஜோங் உங்குடன் இதே பகையை வளர்த்து கொள்ள டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை. ஆசிய நாடுகளில் பணத்தை கொட்டி இறைப்பது விழலுக்கு இறைத்த நீர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதுவதனால் கிம் ஜோங் உங்குடன் உறவாக சென்று இந்த சிக்கலை தீர்த்து கொள்வதற்கான ஓர் எத்தனத்தில் அவர் இறங்கி இருக்கின்றார். தென்கொரியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கையின்படி அவர்களுடன் சேர்ந்து இயங்குவதனால் வடகொரியாவுடன் வீணான பகை வளருகின்றது. இதெல்லாம் அமெரிக்காவிற்கு தேவையில்லை என்பது இப்போதைய அவருடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நிபுணர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, ஈரான் அணுகுண்டை வைத்திருக்க கூடாது, ஈரானுடைய ஏவுகணைகள் எமக்கு ஆபத்தானது என்று ஈரானுடன் போர் புரிய சென்ற டொனால்ட் ட்ரம்ப் வடகொரியாவை பார்த்து அதற்கும் இதேதான் சொன்னார். அவர்களுடைய ஏவுகணைகள் ஆபத்தானவை, அவர்கள் அணுகுண்டை வைத்திருக்க கூடாது என்று குறிப்பிட்டார். இப்பொழுது வடகொரியாவை நம்பிக்கைக்குரிய நாடு என்று கூறி ஈரானை நம்பிக்கையற்ற நாடு என்று கூறியிருக்கின்றார். இதுதான் அவருடைய அரசியல் முரண் நகையாக இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதேவேளை வடகொரிய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சை கேட்டு தன்னுடைய ஆப்த நண்பர்களாகிய ரஷ்ய அதிபர் புட்டினையும் சீன அதிபர் ஜி ஜின்பின்னையும் கைவிட்டு நண்பனான ஈரானையும் கைவிட்டு ஆகா அமெரிக்க அதிபர் நமது ஆள் என்று அவர் அது பற்றி எந்த அக்கறையும் படவில்லை. அவரை பொறுத்தவரையில் ஒரே விடயத்தை திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். இப்பொழுது புரிகின்றதா உங்களுக்கு உண்மை நிலை? அமெரிக்கா ஏன் எங்களை பாராட்டுகின்றது? அணுகுண்டை விடாப்பிடியாக நாங்கள் உருவாக்கின காரணத்தினால் தான் இன்று அமெரிக்கா எங்கள் மீது போர் பிரகடனம் செய்யாமல் நட்பு குரலை தருகின்றது. ஈரானில் நடைபெற்ற போர் வடகொரியாவிற்கு ஏற்படுத்திய பாடம் என்னவென்றால், எங்களுடைய நாட்டினுடைய இறைமையை காப்பாற்றுவதற்கு அணுகுண்டு அவசியம், அதை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது என்கின்ற தன்னுடைய முடிவு சரியோ சரி என்று அவர் உறுதி செய்தார். இது வடகொரியா சென்ற பாதை சரியான பாதை என்பதை காட்டுவதாக இருப்பதாகவும் அவர் சுப்ரீம் பார்லிமெண்டில் பேசுகின்ற பொழுது கூறியிருக்கின்றார். அமெரிக்கா ஓர் ஆக்கிரமிப்பு நாடு என்றும் அந்த நாடு மிக மோசமான ஒரு நாடு என்றும் அமெரிக்காவை வன்மையாக கண்டித்தும் இருக்கின்றார். அந்த கண்டிப்பு இருக்க உக்ரைனுக்கு தன்னுடைய படைகளை அனுப்பி அமெரிக்காவிற்கு எதிராக போர் செய்தாலும் கூட வடகொரிய அதிபரை பாராட்ட வேண்டிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பிற்கு அந்த அளவு தூரம் உள்நாட்டு பிரச்சனையும் ஈரான் பிரச்சனையும் பசிபிக்கில் ஒரு போர்க்களத்தை உருவாக்கவும் பகைமையை வளர்க்கவும் வீணான படைப்பயிற்சிகளை செய்யவும் தென்கொரியாவில் கொண்டு சென்று பணத்தை கொட்டி இறைக்கவும் பசிபிக் கடலில் புலி கரைத்த வேலையை செய்யவும் இனிமேல் அவசியமில்லை என்ற நிலைக்கு ஈரான் போர் அவரை அழைத்து வந்து நிறுத்தி இருப்பதே இதனுடைய அடிப்படையாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் பேச்சை கேட்டு வடகொரியாவுடன் பகை வளர்த்து கெத்து காட்டிய தென்கொரியா இப்பொழுது வாயடைத்து போய் நிற்கின்றது. அமெரிக்க அதிபரினுடைய அந்தர்பல்ட்டியை பார்த்து இனிமேல் நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் உடனடியாக அணுகுண்டை உருவாக்க வேண்டும் என்ற இடத்திற்கு உரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றது தென்கொரியா. தென்கொரியா இனி அணுகுண்டுகளை உருவாக்கி வடகொரியாவுடன் போர் புரிவதற்கு முன்னர் வடகொரியா
வெகு தொலைவு சென்றுவிடும். அமெரிக்காவை நண்பனாக வைத்திருந்த தென்கொரியாவிற்கு என்னதான் நடந்தது என்பதை பாருங்கள். அமெரிக்கா ஒரு நட்பு நாடு அல்ல என்று கிம் ஜோங் உன் பாராளுமன்றத்தில் பேசிய உரை காற்றில் கலந்து கொண்டுதான் இருக்கின்றது. அயர்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஒரு விபத்து 5 பதின்ம வயது இளைஞர்களினுடைய உயிரை பரிதாபமாக எடுத்திருக்கின்றது. இந்த உயிர் போனதற்கான முக்கிய காரணம் விரைவு சாலையில் ஒரு பக்கத்தால் மட்டுமே வாகனத்தை ஓடக்கூடிய பக்கத்தில் அதனுடைய எதிர்ப்பக்கமாக இந்த 5 இளைஞர்களும் இருந்த வாகனத்தை கன வேகத்தில் ஓடி வந்திருக்கின்றார்கள். இப்படி ஓடி வந்தவர்கள் அதிகாலை நேரம் M3 சாலையில் எதிராக வந்த ஒரு காருடன் மோதினார்கள். அந்த காரில் வந்த 3 பெண்கள், 2 பெண்கள் 30 வயது, இன்னொரு பெண் 20 வயது, ஒரு 7 வயது சிறுவன் படுகாயம் அடைந்து உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்ப்புறமாக காரை ஓடி வந்த 5 ஜென்சி இளைஞர்களும் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள். இது குறித்து அயர்லாந்து நாட்டினுடைய போக்குவரத்து துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஜான் ஜோ கேனல் கூறுகின்ற பொழுது இது மிகவும் கொடூரமான செயல் என்றும் இந்த இளைஞர்கள் எதற்காக இப்படி பிழையான பக்கத்தில் காரை ஓட்டி சென்றார்கள் என்றால் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது இளையோரனுடைய அதிகமான லைக்ஸ்களை பெறுவதற்காக இந்த தவறான செயலை செய்து ஒரு அமைதியான குடும்பத்தின் வாழ்க்கையை இந்த இளையோர் அழித்து தள்ளி இருக்கின்றார்கள். இவர்கள் மரணமடைந்தது மட்டும் அல்லாமல் எதிரே வந்த வாகனத்தில் இருந்தவர்களுடைய வாழ்க்கையோடும் இவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள். 2000 ஆண்டில் வெளியான சாசா ஸ்லைட் என்கின்ற ஒரு பாடல் இப்படி எதிர்ப்பக்க பாதையால் போவதை பாடுகின்றது. அந்த பாடலை சத்தமாக காரில் போட்டபடி இவர்கள் எகிரி பாய்ந்து ஓடி இருக்கின்றார்கள். இப்படி ஓடுவதும் இதை வீடியோ படம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட இவர்களை போன்ற ஜென்சி இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் அதை லைக் பண்ணுவதும் இளைஞர்களிடையே ஒரு ட்ரெண்டிங்காக இப்பொழுது மாறி இருக்கின்றது. இந்த ட்ரெண்டில் சிக்கப்பட்டு இவர்கள் வாகனத்தை ஓடி சென்று மரணித்திருக்கின்றார்கள். இதற்கு சில தினங்களுக்கு முன்னதாக இதே வேலையை செய்த 8 இளைஞர்கள் படுகாயமடைந்து உயிராபத்தற்ற நிலையில் வைத்தியசாலையில் இருக்க அது தெரிந்தும் இவர்கள் இப்படி சென்று உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். இந்த மோசமான நிலையும் அதை பாராட்டுவதும் எவ்வளவு அறிவற்ற செயல் என்பதும் இந்த இடத்தில் சமூக வலைத்தளங்கள் சென்று கொண்டிருப்பதும் ஆபத்தானது. இதற்கான கடும் தீவிர நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இப்பொழுது போலீசார் தயாராகி கொண்டிருப்பதாக அயர்லாந்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் 8 நாடுகள் பாலஸ்தீன தீர்வு திட்டம் குறித்து இஸ்ரேலினுடைய பாதை தவறானது என்று கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன. நேற்று அமெரிக்க அதிபரனுடைய மருகன் ஜெராட் குஷ்னர் தலைமையிலான குழுவினர் கட்டார், எகிப்து, துருக்கி போன்றவையும் இணைந்து ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுக்களை நடத்திய பின்னர் இஸ்ரேல் சென்று பேசிய பொழுது இஸ்ரேல் அதை நிராகரித்தது மட்டும் அல்லாமல் அமெரிக்க ஜெனரல் ஒருவரை பொறுப்பாளராக நியமித்து ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயுதங்களை களையும் வேலையை செய்யுங்கள், அதன் பின்னர் இஸ்ரேல் வெளியேறும் என்று கூறியதன் பின்னதாக சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து, துருக்கி, ஜோர்டான், பஹ்ரைன், பாகிஸ்தான், இந்தோனேசியா ஆகிய 8 நாடுகள் இணைந்து வெளியிட்டிருக்கும் அறிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள் தள்ளி இருக்கின்றது, அமெரிக்கா உட்பட. அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த பிரச்சனையையும் போரையும் தீர்ப்பதில் இஸ்ரேலுக்கு எந்தவிதமான நாட்டமும் இல்லை என்றும் இதில் குற்றவாளி இஸ்ரேல் தான் என்றும் அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தட்டி கேட்க வேண்டும் என்றும் இப்படியான குளறுபடியான வேலைகளை இஸ்ரேல் செய்ய அமெரிக்கா அமைதியாக இருக்கக்கூடாது என்றும் அமெரிக்கா மீதும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் தான் இந்த பிரச்சனை சுமூகமாக முடிவடையாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பாலஸ்தீனர்களினுடைய ஆயுதத்தை களைவதும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதும் ஒரு ரயில் தண்டவாளம் சமாந்தரமாக ஓடுவது போல இரண்டும் சமாந்தரமாக ஓடுவதே இதில் யார் வெற்றி யார் தோல்வி என்பது இல்லாமல் விவகாரத்தை முடிப்பதற்கு ஒரே வழியாகும். ஆகவே அந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக எல்லா ஆயுதங்களையும் ஒப்படைக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் அமைதி குலைந்து போக இஸ்ரேல் தான் காரணம் என்றும் திட்ட தெளிவாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் நடத்திய பேச்சுக்கள் சுமூகமான பாதையில் செல்லுகின்றன என்ற ஒரு தலையங்கம் வந்தாலும் இறுதி தீர்வை எட்டுகின்ற இடம் வெகு தொலைவில் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றது. ஒரு எள் அளவிலான 2 மில்லி மீட்டர்கள் அளவு கொண்ட ஒரு வண்டு அதனுடைய இனப்பெருக்கத்தின் மூலமாக தென்னாப்பிரிக்காவில் 6.5 கோடி மரங்களை ஒரே அடியாக சாய்த்து தள்ளி இருக்கின்றது. இந்த வண்டு காட்டு தீயை விட அமெரிக்க அதிபருடைய பங்கர் பூஸ்டரை விட ஆளில்லா விமானங்களை விட மிக ஆபத்தான ஒன்று என்பது உலக சமூக வலைத்தளங்களில் அதிர்வலைகளாக பரவி கொண்டிருக்கின்றது. அறிய வேண்டும்
வேண்டுமா? அடுத்த செய்திக்காக காத்திருங்கள். வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.